இதனால் வரை இந்தியா பாகிஸ்தான் யுத்தம் அப்படின்றது டேங்கிகள், பீரங்கிகள், ஒரு ராணுவம் இன்னொரு ராணுவத்தோட உள்ள போறது, ஒரு நாட்டுக்குள்ள போறது, பிசிக்கலா உள்ள போறது, இன்கர்ஷன்ஸ் நம்ம சொல்லுவோம். விமானப்படையும் பயன்படுத்துவாங்க. இந்த முறை இது கம்ப்ளீட்டா விமானப்படைகளுடைய டேவா ஃபர்ஸ்ட் டே இருந்துச்சு. 2வது நாட்கள் அந்த ஃபர்ஸ்ட் டே முடிஞ்சு 2வது நாளுக்கு பிறகு எந்த நாடுமே விமானத்தை யூஸ் பண்ணல. நம்மளும் யூஸ் பண்ணல, அவங்களும் யூஸ் பண்ணல. ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய ஏவுகணைகள், இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆன்டி மிசைல் சிஸ்டம்ஸ், ஏர்கிராஃப்ட் சிஸ்டம்ஸ் எல்லாமே உங்க விமானங்களை ஈஸியா சுட்டு வீழ்த்திட முடியும். ஸோ அவங்களுக்கும் நிறைய சேதம் அடையுது, அவங்களும் இது பண்ண, நம்மளும் அந்த எசட்ஸை எக்ஸ்போஸ் பண்ண வேணாம் அப்படின்றது பார்க்கல. 2வது இந்த விமானங்கள் பாலகோட் மாதிரி இல்லாம இந்த விமானங்கள் ரெண்டு நாட்டு விமானங்களும் நேருக்கு நேர் சந்திச்சுக்கல, எல்லையை கிராஸ் பண்ணல. ஏன்னா எல்லாத்துட்டையுமே பியாண்ட் விஷுவல் ரேஞ்ச் மிசைல்ஸ் அப்படின்றது வந்துருச்சு. நீங்க 200 கிலோமீட்டர் தள்ளி இருந்தே மிசைல் ஃபயர் பண்ணலாம், அவங்களும் ஃபயர் பண்ணலாம். 3வது ட்ரோன்கள் முதல் முறையா யூஸ் பண்ணப்பட்டிருக்கு இந்தியா பாகிஸ்தானுடைய இதுல. இந்த இடத்துலதான் நம்ம ட்ரோன்களை கிட்டத்தட்ட 99.99% நம்ம சுட்டு வீழ்த்தி இருக்கிறோம். நம்மளோட மிசைல் டிஃபென்ஸ் அப்படின்றது நீங்க உலகமே திருப்பி பார்க்கக்கூடிய அளவுக்கு இருக்குது. அந்த அளவுக்கு ஃபாஸ்டா நம்ம மாடர்னைஸ் பண்ணிருக்கிறோம். ஏன்னா ராணுவத்துல இந்த சிறு ரக ட்ரோன் இதோட தடுப்பு இந்த ப்ராஜெக்ட் எல்லாமே கோவிட் அப்பதான் ஆரம்பிச்சது. நம்ம ரொம்ப பின்தங்கி இருந்தோம் அப்படின்ற பல விமர்சனங்கள் வந்துச்சு. இந்திய நிறுவனங்கள், பெங்களூரை சேர்ந்த ஒரு நிறுவனம் ஸ்ட்ரைக்கர் அப்படின்ற ட்ரோன், இதுதான் பாகிஸ்தானுடைய நகரங்கள் அதிகமா தாக்குனது. முழுவதும் இந்தியாவில தயாரிக்கப்பட்டது. அவங்களுடைய ரேடார்ல அது வரவே இல்லை. ஸோ ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள், இளைஞர்கள், இங்க இருக்கக்கூடிய பப்ளிக் செக்டர் நிறுவனங்கள், பெரிய கார்பரேட் நிறுவனங்களா இருக்கக்கூடிய எல்என்டி, கல்யாணி டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸ், பாரத் ஃபோர்ஜஸ், அடானி டிஃபென்ஸ், மிகப்பெரிய லெவல்ல இப்போ இதுக்கான அந்த ரிசல்ட் தெரியுது. நீங்க எந்தமே நீங்க பயன்படுத்தி யுத்த காலத்துல பார்த்தாதான் அது என்னன்றது தெரியும்.